அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி முதல்ல வந்ததுக்கு. ஏன்னா, இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாம எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் நீங்க சமீபத்தில அதுவும் நெறையா படங்கள், நெறையா பாசிட்டிவான விஷயங்களும் வருது. நெறையா இன்னைக்கு காலையில கூட பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்க்கான ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாம, எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடை மட்டும் இல்ல, எல்லா மேடையுமே எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதாவும், எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும்போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையா தான் அமையுது. ஏன்னா படத்த பத்தி நீங்க இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. அத பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி, முதல்ல இந்த படத்துல நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா, நான் 2 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிக்கணும். என்னன்னா, டெபியூ புரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்ல. அதுவும் இந்த வயசுல, ஐ திங்க் அவர் ஒரு 30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் அவர்கள் இவ்வளோ தைரியமா இந்த கதையை கேட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நன்றி. 2வது, இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த நேரத்துல ஒரு ஆபத் பாந்தவனா வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த படத்தை இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பா இந்த படம் சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது. ஏன்னா படம் எடுக்கிறது முக்கியம் இல்ல, அது எப்படி நம்ம மக்கள் கிட்ட போய் சேருது அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருக்கும் முதல்ல நன்றி. 3வதா, கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். தொடர்ந்து நான் அந்த கம்பெனி ஆர்டிஸ்டாவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்ப லத்திகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட, இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் இருக்கு. பட் ஈஸ்வரனையும் சரி, இந்த படத்துலயும் சரி, எனக்கு சிறப்பா இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணது, அந்த ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் வடிக்கிற அவருடைய விதம். இந்த படத்தை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, ஆதலால் காதல் செய்வீர், நான் மகான் அல்ல, பாண்டிய நாடு, இதெல்லாம் அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். அதுல ஆதலால் காதல் செய்வீர்ல அவர் ஒரு சின்ன இடத்துல இந்த கிளைமேக்ஸ்ல கம்ப்ளீட்டா மிரட்டியிருப்பாரு. அந்த வயசுல இது ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதலால் காதல் செய்வீர் அந்த நேரத்துல அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி, அது இன்னைக்கு இந்த படத்துல இதுவும் ஒரு புதுமையான அனுபவமா இருக்கும். காதலை அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கறதே ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பாண்டிய நாடுல இருக்கக்கூடிய உறவுகளா இருக்கட்டும், இல்ல ஆதலால் காதல் செய்வீர்ல இருந்த ஒரு காதலா இருக்கட்டும், அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன தனித்துவமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 வார்த்தையில நான் சொல்லணும் அப்படின்னா, இளமை, இனிமை. படத்தோடைய மொத்தமாவே இந்த 2K நிறைய கிட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே 2K கிட்ஸ்ன்னு சொல்லலாம். என் வயசுக்கு அவங்க எல்லாம் கிட்ஸ் தான். அண்ட் இளமை, இனிமையும் இருக்கு. ஏன்னா ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பத்தி சொல்ல வேண்டாம். ஏன்னா பேஸ்டல் கலர்ஸ்ல படத்தை ரொம்ப அழகா, அவரும் மீரா காஸ்டியூம், அப்புறம் ஸ்டைலிஸ்ட் பிளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார், அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார், உதயகுமார், அப்புறம் தசரதன் அண்ணன், மேக்கப் சீஃப், ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள், என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும்னா இது மன்னிச்சிருங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, குமரேசன், சாரி குமரன், மிஷ்டிகா, அதை தவிர இவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு குடும்பமா பயணிச்சோம் அப்படின்னு தான் சொல்லலாம். சாருடைய பாணிலேயே ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமா இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. அண்ட் இமான் அவர்களுடைய இசை பத்தி இல்ல கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா இமான் அவர்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியா இருக்கட்டும், இல்லைன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இருக்கட்டும், இல்ல இந்த படத்துல விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க, அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதுல இருக்கிற லிரிக்ஸும் செம்மையா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸா இருக்கும். அண்ட் மக்கள் இசை அப்படிங்கறது நான் பாக்குறேன். ஏன்னா சிம்பிளா நம்ம அழகா நான்லாம் ஒரு பாத்ரூம் சிங்கர், நான் கூட ஹம் பண்ணிட்டு போற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும். அந்த அளவுக்கு 4 பாடல்களுமே பிரமாதமா வந்திருக்கு. ஸோ அவருக்கும், அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்களுக்கும் நன்றி, கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்டா வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 14th இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவா இருந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ ஒரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பிரபஞ்சம் எப்படி நம்ம சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த படம் 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது February 14th தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்டோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படத்தை திரையில பார்த்து மக்கள் அனைவரும்
மிக ஒரு அழகான சக்ஸஸாக இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். டைட்டில் என்னது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு. அங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னாங்க. இல்லை கூப்பிட்டுருக்காரு போல அப்படின்னு. அந்த 2K வந்து எந்த மாதிரி தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு கதையை நல்லா செம ஹியூமரை கொடுத்துருக்காங்க சார். முதல்ல அவங்க நன்றி. ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக்கில் நான் படம் பண்ணால் இமான் சார் மியூசிக் டேரக்டராக போடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன நடித்த இடத்துக்கு அவர் போட்டிருக்காருன்னு அது ஒரு பெருமை தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்போவுமே. இப்போ சார் சுசி சார் வந்து எவ்வளவு இயல்பாக இருக்காரு. ஆனால் அந்த வெண்ணிலா கபடிக்குள்னு பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு எவ்வளோ ஒரு பதட்டமும் இதுவும் பயமும் இருந்திருக்கும் தெரியும். அந்த மாதிரி சார் இன்னைக்கு அவருடைய சீனியர் அந்தோடைய மெச்சூரிட்டியில் ஆனால் புதுசாக ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வெண்ணிலா கபடிக்குள்ள மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அது முதல்ல உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயணம் இருக்கு. பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறது எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வரணும் இல்லை. தாசன் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருப்பாருங்க? அவர் சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து சுசி சாருக்காக வந்திருக்காரு. உண்மை அந்த நட்புக்காக வந்திருக்கீங்க. அந்த மாதிரியான இந்த ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்கும். அதனால கண்டிப்பா எல்லாம் ஜெயிப்பாங்க. இதுல வந்து பாக்கியராஜ் சார் அண்ட் தம்பி பாலசரவணன் சார் எல்லாம் சேர்ந்து கொண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க. பாலராஜ் சார் கடைசி ஒரு அழகில் ஒரு டைட்டில் போடுவார். காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. தினந்தோறும் படத்துல வந்து நாகராஜ் போட்டிருப்பாப்புல, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தொட்டிருக்காரு சுசி சாரு. கண்டிப்பா அந்த காதலர்கள் வேணா மாறலாம், ஆனா காதல் மாறவே மாறாது சார். காதல் கண்டிப்பா ஜெயிக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ ஓகே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஏதோ இருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஃபேமிலியோட லவ்வரோட எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்க. நான் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்றதை தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நிறையா ஸ்டேஜஸும் நிறையா சக்ஸஸும் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் முக்கியமாக சார் பற்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான். அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸில் கொஞ்சம் நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்னை அழகாக காமிச்ச ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சுசீந்திரன் சாருக்கு என்னோட முதல் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட செகண்ட் மூவி இது. என்னோட செகண்ட் மூவி வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் எடுத்திருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு 90s 2Kவும் மிங்கிளாகி எடுத்த மூவி. டிஓபி சாருக்கு வந்துட்டு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப இந்த மூவியில் வந்துட்டு நிறைய அவர் நான் தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ டைமிங்கே பார்க்காம நிறைய அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி போங்க, கலர் பேலட்டு, ஸோ அப்படின்லாம். ஸோ அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் என்ன காஸ்டியூம் கொடுத்தாலும் போட்ட ஆக்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மூவியில் வந்து சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சைமான் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா Feb 14th பாருங்க, நல்லா இருக்கும். என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் மீட்ல சொன்ன விஷயம்தான். நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆரம்பிச்ச என்னோட பயணம். அப்போ வந்து சாரோட பாடல்களை வந்து நாங்கள் போட்டிருக்கோம் சேனல்ல. ஸோ நானே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் சாரோட பாட்டு. ஸோ அவரோட படத்துல வந்து நான் ஒரு கதாபாத்திரமா நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஸோ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ சார். மேலும் மேலும் உங்க கூடவே டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ.